வேத புத்தகத்தை திறந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உலகம் எங்கிலும் மானிட வடிவத்தில் இருக்கிற மனுக்குலத்தை, தகப்பன் என்ற ஸ்தானத்தை இன்றைக்கு முழு உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் தேவன் தன்னை தகப்பனாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். தேவனாக மாத்திரம் அவர் இருந்திருப்பார் என்றால் நாம் அவரோடு இவ்வளோ நெருங்கின ஒரு உறவுக்குள்ளே போயிருக்க முடியுமானா போயிருக்க முடியாது. யாரை அறிய முடியும் அதிகமானா? நெருங்கி யாரிடத்தில் போகிறோமோ அவர்களைத்தான் நம்ம அதிகமாக அறிய முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:3. நித்திய ஜீவன் என்பது எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணுங்கிற வாஞ்சை விருப்பமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் எதற்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்போ அவரை அறிகிற அறிவிற்குள்ளதான் என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கு. நித்திய ஜீவன் என்பது என்றென்றைக்கும் மாறாத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அதுவும் இருக்கு நமக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திலேயே நமக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் எங்கிருந்து வருதுன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்குள்ள. ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவன் தன்னை இந்த உலகத்தில் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் பிதாவாக. இயேசு கிறிஸ்து அவரை சொல்கிறார். நம்ம அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 3 புத்தகத்தில் 5, 6, 7 அதிகாரத்தில் 17 முறை உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா என்று 17 முறை நமக்கும் அவர் உரிமைப்பட்டவர் என்று சொல்லி அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். யோவான் சுவிசேஷத்தில் என் பிதான்னு சொல்லுவார். என் பிதா, என் பிதான்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட முறையில் என் பிதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பின மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கண்டதில்லை, பிதாவை வெளிப்படுத்தவே குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒன்றான அந்த மெய் தேவனை யார் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் குமாரன் வழியாக. அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? அப்போ இது இங்கே கடவுளுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான இடைவெளி, பிரிவினை அது இருக்கக்கூடாது என்பதற்காகவே இழந்த அந்த ஸ்தானத்தை அவர் எனக்கு அப்பாவாக, என்னை பிள்ளையாக, ஏதேன் தோட்டத்தில் முதல்ல மனுஷனை உருவாக்கும் போது ஒரு மனுக்குலமாக படைத்தாரா இல்லை உறவின் அடிப்படையில் படைத்தாரானா? உறவின் அடிப்படையில் தான். எப்படி நான் அதை சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்றை நிலவில் வச்சு ஒன்றை உருவாக்கலை, மனிதனை மாத்திரம், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் விதவிதமாக உண்டாக்கியிருக்கிறார். வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மனிதர்கள் மாத்திரம் உண்டாக்கும்போது யாரை போலவே உண்டாக்குனாங்களா? அவரை போலவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை போலவே நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அப்போ அவர் எனக்கு அப்பாவாக, நான் அவருக்கு பிள்ளை என்ற ஸ்தானத்திலே தான் கடவுள் படைத்தார். இந்த உறவை உடைப்பதற்காகவே பிசாசு அங்கே எழும்பி வரான். இந்த ஸ்தானத்தை எடுப்பதற்காகவே அங்கே அவனுடைய திட்டம் பழிக்குது. அவன் வஞ்சகன், சாதுரியமாக வந்து தனிமையாக இருந்த ஏவாளிடத்தில் பேசி
ஒரு நீண்ட இடைவெளியை, பிரிவினையை அவன் உண்டாக்குகிறான். இந்த பிரிவினையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை தரும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி தரார். நான் பாவமாக இருக்கிறேன்னு நான் தான் தூரம் போனனே தவிர தேவன் நம்மை விட்டு தூரம் போகவே இல்லை. நல்லா கவனிங்க. ஏன் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே குமாரன் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். குற்ற மனசாட்சியிலிருந்து, பாவ மனசாட்சியிலிருந்து என் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே குமாரன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆமென். அப்படி சிந்தினதின் வாயிலாக நீங்களும் நானும் அவருக்கு சமீபமாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் அவருக்கு சமீபமாய் வந்திருக்கிறோன்னு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். பாருங்க, முன்னே தூரமா இருந்தோம். கடவுள் நம்மளை விட்டு தூரமா போகலை. நல்லா கவனிங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தாருன்னா அவருடைய நினைவில் நான் எப்பொழுதும் இருக்க தான் செய்கிறேன். ஆமாம் தானே? இருந்ததுனால தான் என் தாயின் கருவில் பிறந்து வளரும்போது ஏதோ ஒரு நேரத்தில் தேவன் எனக்கு அவர் என் கூட இருக்கிறார் என்றுதான் அந்த நற்செய்தியை அறிய தேவன் எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம தூரமாக இருந்த நாம் இப்போ எங்கே வந்துட்டோமா? அவருக்கு சமீபமாக. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிப்போம். முன்னே தூரமாக இருந்த எல்லாரும் முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பைபிளை பார்த்து வாசிங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஏன் கிறிஸ்துவின் இரத்தம் போடப்பட்டிருக்கிறதுனா, இருதயம் முழுவதும் அழுக்கு, இருதயம் முழுவதும் குற்ற மனசாட்சி, இருதயம் முழுவதும் பாவத்தினால நிறைந்திருக்கிறதுனால இதிலிருந்து என்னை சுத்திகரிக்க, என்னை விடுதலையாக்க யாரால செய்ய முடியுங்கிற அதுக்கு பதில் கூட இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தான் கடவுள் தேடி வந்தார். அல்லேலூயா. மனு அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணினாராம்? சமீபமாக்கினார். பிதாவாகிய தேவன் அவரோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வழியாக தூரமாக கிடந்த நம்ம இருதயத்தை சுத்திகரித்து இரத்தாம்பரமான பாவத்தினால நிரம்பி அப்படியே உழண்டு கொண்டிருந்த உளையான சேற்றிலும் உளையான குப்பையிலும் கிடந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்து நம்மளை சுத்திகரித்து குற்ற மனசாட்சியிலிருந்து, பாவ மனசாட்சியிலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா? விடுதலையாக்கி பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத தான் இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. 16-17 வாசிங்க. 17 வாசிங்க. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மை அவர் தேடி தேடி நம்ம கூடவே அவர் வந்துட்டு தான் இருக்கிறார். நம்மளை சுத்திகரிக்க, நம்மளை பாதுகாக்க, நம்மளை பராமரிக்க, அந்த உறவுக்குள்ளே கொண்டு வர நம்மோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் யார் மத்தியில் நம்ம வாசம் பண்ணுறோன்னா, அக்கிரமக்காரர்கள் நடுவில், அந்நியர்கள் நடுவில். மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
அந்நியனோடு நீங்கள் பிணைக்கப்பட்டால் என்ன ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? வேதம் படிச்சிருக்கீங்களா? அந்நியனோடு பிணைப்பட்டால், அந்நியர்களோட ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிணைப்பட்டு உத்தரவாதம் எடுத்து எதுக்காக நீங்கள் உடன்பட்டா என்ன ஆகுமா? வெகு பாடுபடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இங்கே சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எல்லாரும் நல்லா கவனிங்க. அந்நிய நுகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. ரெண்டாவது சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 16, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டு, அந்நிய நுகத்தை விட்டு, அவிசுவாசத்தை விட்டு, இருளை விட்டு, அநீதியை விட்டு, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா? பிரித்தெடுத்து நம்மளை சுத்திகரித்து அவரோடு கூட நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இதுல இருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன்? கரங்க வச்சு நல்ல தைரியமா சொல்லுங்க, நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு அங்கீகரித்து சொல்லுங்க. அப்போ விடுதலை ஆக்கப்பட்ட நாம ஒரு நாளும் அவர்களுடைய எந்த நுகத்தில் என்ன செய்யக்கூடாது? பிணைப்பட கூடாது. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல எல்லா பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க. அந்நியர்களோடு நம்ம பிணைப்பட ஏன் அப்படி போனால் என்ன ஆகும்னா, அவர்களோடு கூட அவர்கள் செய்கிற காரியத்தை நம்மளும் என்ன பண்ணுவாங்க? செய்ய வைக்க நம்மளை ப்ரெஷர் கொடுப்பாங்க. பிசாசு எப்படி வஞ்சித்தானோ அதுபோல் நம்ம இருதயமும் வஞ்சிக்கப்பட்டு போகும் என்பதற்காகவே தேவன் சொல்கிறாரு, அவர்களோடு பிணைப்படாதீங்க. அதாவது அந்த கயிறு திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3 நூலை வச்சு அந்த கயிறு என்ன செய்வாங்க? அப்படியே பின்னிட்டே வருவாங்க. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்தாலும் அது என்ன செய்யாது? அருந்தே போகாது. ஆனால் சிங்கிளாக இருந்து இழுத்து பாருங்களேன், அருந்து போயிடும். ஆனால் அது நல்லா பிணைச்சிட்டா அது அவிழ்க்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமாக்கள் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கு. அதில் தான் இங்கே சொல்கிறாரு, அந்த பிணைப்பிலிருந்தெல்லாம் விடுதலை ஆகி அவர்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு அவர் பிதா? எல்லாரோடையும் அவர் இருக்கிறார் தான். ஆனால் யார் அவரை பிதாவாக உணர முடியும்? நல்ல வார்த்தையை கவனிங்க. இந்த உலகத்தில் சர்வ ஞானியாக அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் திண்டுக்கல்ல நான் ஆராதிக்கிறேன், இங்கே அவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். இந்த திண்டுக்கல்ல எத்தனை இடத்துல சபை இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். சரி, இந்தியா வெளிநாடுகளில் அங்கேயும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களா இல்லையா? ஆராதிக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படிங்க ஒருத்தர் இப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியுது? சர்வ வியாபி. ஆமே, அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். நான் இங்கே ஆராதிக்கிறேன், இங்கே இருக்கிறார். கொத்தம்பட்டிக்குள்ள அவர் இல்லையா? சொல்லுங்க. எம்ஜிஆர் நகருக்குள்ள அவர் இல்லையா? எல்லா இடத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். யாருக்கு அவர் பிதாவாக அறிய முடியும்னா, இந்த அசுத்தத்தை விட்டுட்டு, இந்த தீமையை விட்டுட்டு, இந்த அந்நிய நுகத்தில் பிணைப்படுகிறதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரும் பொழுது தான் அவர்களுக்கு அவர் யாராக அறிய முடியுதுன்னா பிதாவாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதற்கு எதற்குமே உடன்பட விசுவாச பிள்ளைங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சுதான் ஆகணும். அந்நிய நுகத்தில் திருமணத்துக்காகவோ, ஏன் தெரியுமா நாங்கள் இந்த ஷாலோ மேட்ரிமனி எதுக்கு ஆரம்பித்தோன்னா, நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, திருமணத்தில் பிள்ளைங்க நிறைய பேர் அந்நிய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துறாங்க.
பார்த்து ஊழியக்காரங்க பார்த்து வைக்கிறதுல நிறைய பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க, பொறுப்பெடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா சபையில் ஒரு மாதிரி இருக்குதுங்க, பிள்ளைங்க வெளியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து கட்டி வச்சுட்டா நாளைக்கு சண்டையும் யார் தான் அதே விசுவாசி வந்து இந்த ஊழியக்காரர் நீங்கள் தானே இந்த பொண்ணை பார்த்தீங்க, மாப்பிள்ளையை பார்த்தீங்க, இன்னைக்கு இப்படி மோசமாக இருக்கேன்னு வந்து ஊழியர்களோடையே சண்டை கட்டுறாங்கன்ட்டு நிறைய பேர் அந்த பொறுப்பை எடுக்க பார்க்குறோம். இப்படின்னே சொல்லியே காலத்தை ஓட்டி நிறைய பேருக்கு வயது 30, 40, 53 வயசெல்லாம் மாப்பிள்ளை இருக்குது. யாராவது 53 வயசில் பெண் இருந்தால் சொல்லுங்கள். 53 வயது சூப்பராக சம்பாதிக்கிறாரு, மறுமணம், குழந்தைங்கள்லாம் இல்லை. பாருங்களேன், 53 வயது வரைக்கும் பார்த்து வைக்காமல் 48 வயது வரைக்கும் திருமணமே ஆகாமல் ஒரே குடும்பத்தில் 3 நபர்கள் இப்படி பொறுப்பெடுக்காமல் அதை சரியான முறையில் செஞ்சு வைக்காமல் இருக்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா, இங்கே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி அந்த பயம் தெரிந்து எடுக்கிறது. சரி, வெளியே இருக்கிற பிள்ளைங்க, சபைக்குள்ள வர பிள்ளைங்க ஒரு பார்ட்னரை எப்படி தெரிந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் என்ன ஆயிடுது, தப்பாக போயிடுது. தவறாக எடுத்து வாழ்க்கையை சீர்குலைத்து கடவுளை மறுதளித்து இப்படி போகக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் எனக்கு பிதாவாக நான் அறியணும்னா நான் ஒரு நாளும் அண்ணி நுகத்தோடு என்ன செய்யக்கூடாது, பிணைப்பட கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஆமென். பிணைப்பட்டா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பனைமரத்தினுடைய தன்மை இன்னொரு பனைமரத்துக்கு தானே தெரியும். ஆமாவா இல்லையா? இல்லைங்க, நான் போய் தென்னை மரத்தோட சேர்ந்துக்கிறேங்கன்னா அதில் என்ன இருக்கும், வேறுபாடு இருக்கும், முரண்பாடு இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். எத்தனை வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், முரண்பாடு, வேறுபாடு, வித்தியாசம், பிரிவினை. வெளியே பார்க்கும்போது வேறு வேறு மாதிரி இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கு. ஆவிலையும் ஒத்து போகாது. காலமே கஷ்டப்படணும், வாழ்க்கையில் காலமே கஷ்டப்பட்டு அவங்களுடைய ரட்சிப்புக்கு. ஏன்னா இவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணி கடவுளுடைய வார்த்தையின்படி யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் எப்படி நினைக்கும், உலகத்தோடு. ஏன்னா அவங்க ஐக்கியம் எங்கே இருக்குது, உலகத்தோடு இருக்கிறனால உலகத்தில் இருக்கிற காரியங்களை வச்சு அதை ஜட்ஜ் பண்ணி அதிலிருந்து முடிவுகளை எடுத்து அப்போ 2 பேருக்கு என்ன ஆகுனா முரண்பாடு நடக்கும். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் அண்ணி நுகத்தில் என்ன செய்யாத, பிணைப்படாதீர்கள். அல்லேலூயா. நமக்கு அவர் நல்ல தகப்பனாக அப்பாவாக அவர் இருக்கிறதுனால நன்மையான எந்த ஈவு எங்கிருந்து வருது, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து, அப்பா கிட்ட இருந்து தான் நன்மையான ஈவு வருது. அல்லேலூயா. நன்மையான ஈவு, நன்மையான ஈவுன்னு வேதத்தில் ஒன்று ஆண்டவர் சொல்றார். அதாவது அதை சொல்லியே சொல்லுவார். பெண்கள் யார், ஆண்கள் யாராவது சொல்லட்டும்னா, நன்மையானதை கண்டடைகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம், நான் நன்மையானதை, கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். அங்கீகரிச்சிட்டாங்க, சரிங்களா? என்னமோ சொல்கிறீங்க, உங்களுக்குள்ளே பேசுகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா வேதம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அல்லேலூயா. அதாவது கிஃப்ட்டு. ஆமாம், இன்னொன்று சொல்லு, 15ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 15:4 நினைக்கிறேன். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கொடை, கிஃப்ட்டு. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. புத்தியே இல்லாதவளை புத்தியாகவும் மாற்றக்கூடிய கிருபையும் ஆணுக்கு இருக்கு. அது சரியாக பயன்படுத்தினா அவங்கள எப்படி கையாளணுங்கிறத தெரிஞ்சால் நீங்கள் அப்படி மாற்றிடுவீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் புத்தி கட்டத்தனமாக மாற்றிட்டு நீங்கள் தான் போராடணும். ஆண்கள் தான் போராடணும் காலமே இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுது சண்டைக்காரியோட குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தின் ஓரத்தில் போய் குடியிருப்பதுனாலும் எல்லாம். நீங்கள் வந்து மனைவியை பார்த்து நீ பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அங்கே சொல்லுது, உன் மனைவியை சரியான முறையில் அவங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஞானமாக கையாளுங்கன்னு சொல்கிறார். அதை செய்கிறீங்களா? செய்யணும்.
வேதம் சொல்லுது. சரி, கர்த்தர் நல்லவர், அதனால சரியானவற்றை நாம் தெரிந்தெடுக்கும் பொழுது நன்மையான காரியங்களை நமக்கு பரத்திலிருந்து இறங்கி வருதுன்னு வேதம் சொல்லுது. ஆமென். அப்போ அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார் முதல்ல. ரெண்டாவது, குமாரனாகிய இயேசு அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். தன்னை அப்படியே இயேசு கிறிஸ்து தன்னை அவ்வளோ தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி, அதான் சொல்லுது, பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எண்ணத்தில் கூட நான் பிதாவுக்கு சமமானவர் தானே, நான் எதுக்கு நீ சொல்கிறத கேட்கணுங்கிற அந்த மனது இல்லை. இது குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் எப்போவுமே. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இந்த மனது ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தை அது உண்டாக்காது. இங்கே பிதாவை குமாரன் சொல்கிறாரு. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆனால் இவரால் எல்லாம் செய்ய முடியுமா? இயேசுவால் எல்லாம் செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியும் தான். என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதான். ஆனா மனு அவதாரம் எடுத்து வந்த பிறகு அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய நோக்கம்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 5:19. அப்படியே இயேசு தாமதமா இல்ல, தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறாராம். அல்லேலூயா. பாருங்க, இது அந்த ஆட்டிடியூடை புரிஞ்சுக்கோங்க, இந்த மனதை புரிஞ்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி அப்படின்னு சொல்றது இங்க தெரியுது. பிதா என்ன செய்யறத பார்க்கிறாரோ அதைத்தான் செய்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாமா எதுவுமே அவர் செய்யறது இல்லை. சொல்றார், செய்யக்கூடிய எல்லா உரிமையும் எல்லா வல்லமையும் இருந்தும் சொல்லுகிறார், பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதை காண்கிறாரோ அதையே நான் என்ன செய்கிறேன்னு சொல்றார். அப்போ குமாரனுடைய விருப்பமும் பிதாவை மகிமைப்படுத்துவது தான். ஆமே. இந்த பிதா என்ன பண்றாரு தெரியுமா? பிதா என்ன செய்யறாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 17. பாருங்களேன், சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம இறங்கி வந்து மனுஷ அவதாரம் மாம்சமானார். இப்போ மாம்சமான இந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கிறார். என்ன சொல்லி அங்கீகரிக்கிறார்? அந்த வசனம் திரும்ப, இவர் என்னுடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்குது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரை ஏறும் பொழுது அங்க ஒரு சத்தம் ஒலிக்குது. என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அங்கீகரிக்கிறார். மனு அவதாரம் எடுத்து வந்தாலும் நீர் யார் என்றால் என்னுடைய நேசகுமாரன். இந்த நேசகுமாரனுங்கனை வச்சு தான் பிசாசு அதுக்கப்புறம் தான் வந்து நின்னே சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு அவரை சோதிப்பதற்கு இந்த அடையாளத்தை வைத்து, இப்போ உங்களுக்கு முன்பதாக இதுதான் அடையாளம். நீங்களும் நானும் யாருடைய பிள்ளையா இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு குமாரரும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவருடைய குமாரன், நான் அவருடைய குமாரத்தி? ஆமே. இந்த அடையாளத்தை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் பிசாசு இந்த அடையாளத்தை வச்சு தான் நம்மளை பிரச்சனைக்குள்ளேயே ஆக்குறான்.
நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா இதை பண்ணு, உன்னுடைய தேவனுடைய பிள்ளையா இருந்தா இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் வெற்றி பெறணும், இதெல்லாம் அவனே ஒரு பொய்யான ஒரு மாய வலையை உண்டாக்கி நமக்கு முன்பாக ஒரு சவாலாக வச்சுட்டு நம்மளை அதாவது எப்படி சொல்ல, திக்குமுக்காடி அப்படி தலை குனிஞ்சு அப்படி நிற்கிற அளவுக்கு அவன் நிறுத்துகிறான். ஆனால் கடவுள் அந்த பிசாசனுடைய சத்தத்துக்கு இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை, செவி கொடுக்கவே இல்லை. வார்த்தையின் வழியாக பேசுகிறான். தேவனும் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி உப்பரிக்கையின் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்லலாம், இதுலேருந்து கீழே குதிங்க, உங்களை தாங்கிறதுக்கு தான் எல்லாரும் வருவாங்கல்ல, தூதர்கள் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அங்கே என்ன சொன்னார்? கட்டளையிடுவார். அதுக்கு இயேசு என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ சொல்லி நான் இதை செய்யணுமா? பரீட்சைங்கிறது என்னது? தேர்வு, டெஸ்ட் பண்றது. நீ என்னை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் குதிச்சு அப்படி தூதர்கள் வந்து தாங்கிறத உனக்கு நான் காண்பிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் குதிச்சு தேவ தூதர்கள் வந்து காட்டினா என்ன தாங்கினா தான் நான் தேவனுடைய குமாரன்னு நீயே அங்கீகரிக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீ அங்கீகரிக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால தான் சொல்றாரு, நீ என்னை பரீட்சை பாராதிருப்பாயாக. மூணாவது சொல்றாரு, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகம், அந்த காண்கின்ற உலகம், ராஜ்யம் எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்வேன். அங்க அவர் என்ன சொல்றாரு? செய்வாயாக அல்லேலூயா என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். பாருங்களேன், அதாவது இதுல தேவனுடைய நோக்கத்தை, நீர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர்? எல்லாத்தையும் மீட்டெடுக்க. நான் ஒரு நிமிஷ பொழுதுல தரேன் உமக்கு. ஒன்னே ஒன்று மாத்திரம் செய்யுங்க. என்ன செய்யணும்? என்னை நீ பணிந்து கொள். எவ்வளோ பெரிய சவால் பாருங்க, என்னை நீ பணிந்து கொள். நிறைய பேருக்கு முன்னாடி இந்த சவால் எல்லாம் வைக்கப்படுது இல்லையா? ஒரு முறை தானே பணிஞ்சிரு, ஒரு முறை தானே விட்டு கொடுத்துரு, ஒரு முறை தானே உன் ஸ்தானத்தை கொஞ்சம் அங்கே வச்சுட்டு நீ என்னோடு கூட ஒத்துப்போ, ஒரு முறை தானே, ஒரு முறை தானேன்னு சொல்லி பிசாசு எல்லாருக்கும் முன்பதாகவும் இந்த சோதனையை வைக்கிறான். ஆனால் இயேசு அந்த சோதனையை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. என் சித்தம், என் விருப்பம் இந்த உலகத்தை மீட்டெடுக்க, ஜனங்களை மீட்டெடுக்க, ராஜ்யங்களை மீட்டெடுப்பதற்கு தான் நான் வந்தேன். உன்னை பணிந்து கொண்டு நான் மீட்டெடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதில் பாடு இருக்கட்டும், அதான் அதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது. லெகுவாக வந்து காலில் விழுந்து பணிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தருவேன்னு சொல்கிறான். ஆனால் இயேசு தெரிந்து கொள்ளுகிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, பிரயாணம் இருக்குல்ல, பயணம் இருக்குது பாருங்களேன், அதில் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, அடி இருக்குது, உத இருக்குது, அவமானம் இருக்குது, நிந்தை இருக்குது. ஆனால் இயேசு எதை தெரிந்தெடுக்கிறார்? பிதாவினுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்கிறதை தெரிந்தெடுத்து சிலுவைக்கு போகிறார் இந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கும்படி. ஆனால் பிசாசு சொல்கிறான், ஒரு நிமிஷத்தில் நீ என்ன என் காலில் விழுந்து பணிஞ்சுக்கோ. அப்படி லெகுவானது போல சொல்கிறான். ஆனால் உண்மையாக அவன் லெகுவானது இப்படி கீழே விழுந்து குனிஞ்ச உடனே இந்த வச்சுக்கோன்னு சொல்கிறவனானா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் இல்லையா? உண்மை உள்ள சத்தியத்துக்கிட்ட வந்து இவன் சத்தியவான் போல பேசுகிறான் பாருங்களேன். இவர் யாரா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், சத்தியமா இருக்கிறாரு. இந்த சத்தியத்துக்கிட்ட வந்து ஒரு சத்திய சோதனை அங்கே நடக்குது. நீ என் காலில் விழுந்து பணிஞ்சுக்கோ. நீ வந்த நோக்கமே எதற்காக தான்? அந்த உலகத்தை மீட்டெடுக்க தானே, ஜனங்களை மீட்டெடுக்க தானே. நான் அதை ஒரு நிமிஷத்தில் தந்துடுறேன். ஆனால் ஒன்று செய்யணும், என்ன தெரியுமா? என் காலில் விழுந்து பணிஞ்சுக்கோ. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அப்பாலே போ சாத்தானே. சொல்லணும், நம்மளை யார் பணிந்து கொள்ளணும்னு ஆளுக பண்ணணும்னு இந்த உலகம் நினச்சா அவங்ககிட்ட முன்னாடி போய் சொல்லக்கூடாது. சரியா? சிஸ்டர் சொல்லிட்டாங்க யாராவது அப்படின்னு போய் முன்னாடி போய் நின்று அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சண்டை கட்டி அப்புறம் வேலை எல்லாத்துலையும் என்ன வந்துடும்?
பிரச்சனை வந்துடும். நான் இப்போ சொன்னது இப்படியே போய் இயேசு சொல்லிட்டார்ல பிசாசுக்கு முன்னாடி, நானும் போய் அப்பாலே, நிறைய பேர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க தெரியுமா? வேலை செய்கிற இடத்துல அப்படி நடந்துக்கிட்டு அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனை ஆகி சமாதானம் இழந்து இப்படியெல்லாம் இருக்கிறான். வார்த்தையில் கவனமாக இல்லாததுனால, புரிந்து கொள்ளாததுனால. போய் சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு போய் எங்கேயாவது போய் அப்பாலே இப்போ சாத்தானேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கவனமாக ஞானமாக இந்த உலகத்தை கையாளணும். அல்லேலூயா. இயேசு அதை ஜெயிக்கிறார். அப்போ இயேசுவினுடைய நோக்கம், அவருடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா, எல்லாமே பிதாவை மகிமைப்படுத்துகிறது. பிதா என்ன பண்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இங்க சொல்றாரு, பிதா செய்கிறதை செய்ய காண்கிறது எதுவோ அதையே குமாரனும் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குனார். அதை செய்கிறது போல யார் பிக்சர் முதல்ல காட்டினா? ஏசு பிதா காட்டுறாரு, குமாரன் செய்கிறார். லாசருவை எழுப்புறாரு, அங்கே யாரும் இருக்கிறா? பிதாவும் செய்கிறார், குமாரன் அது வெளிப்படையாக காண்பிக்கிறார். அப்போ எங்கேயுமே பிதாவும் குமாரனும் தனியாகவே இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம், இல்லை யோவான் சுவிசேஷம், நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. 16வது அதிகாரம் 31, 32 வாசிங்க. சொல்றாரு பாருங்களேன். இப்ப சிலுவைக்குள்ள ஒரு பெரிய சவால், அந்த பாடுகளுக்குள்ள அங்க கடந்து போறாரு. கடந்து போகும்போது இங்க ஒரு ஒரு சீஷர்களுக்கு அவருக்கு உண்டான உரையாடல். அங்க சீஷர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறீர்கள். நல்லா இந்த உரையாடலை கவனிங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவாலை சொல்கிறேன். இப்போ சீஷர்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிட்டீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், அவங்க நம்பிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இயேசு நடத்துவார், உங்களை போஷிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், நீங்கள் சபைக்கு வாங்க, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் நம்பிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் ஒன்று என்ன நடக்க போகுது, ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுப்பா. அது என்ன சம்பவம் சொல்கிறாரு பாருங்களேன். இதோ நீங்கள் சிதறுண்டு, நல்லா கவனிங்க, சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது எப்பவே இருக்கான்? இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சிலுவையின் பாடுகளை யார் இருந்தா? யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றார், அவர் தானே சொல்றார், நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லா நிலைகளிலும் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இணைந்துதான் நமக்கான ரட்சிப்பின் காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு அன்பை, ஒரு இரக்கத்தை, ஒரு மன்னிப்பை, ஒரு தயவை பிதாவாகிய தேவனும் குமாரனும் இணைந்து இந்த ரட்சிப்பின் காரியத்திலே செயல்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் அங்க சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த வார்த்தையை வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதம், எல்லாரும் சேர்ந்தே வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு பிதாவாகிய தேவனும்
குமாரனாகிய தேவனும் இணைந்து இசைந்து நமக்காக ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை அவர்கள் சிலுவையிலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்புல நீங்க இதை இழந்துடாதீங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு வரும்பொழுது நான் போய்க்கிறேன், அது வரைக்கும் ஏன் இஷ்டப்படி வாழ்கிறேன்னு என்ன செய்ய முடியாது. முடிவு வரைக்கும் நிலை நிற்பவர்கள் தான் என்ன செய்யப்படுவார்களா, ரட்சிக்கப்படுவார்கள். இது நாம நிலை நிற்கணும். நிலை நிற்க முடியாதபடி இந்த உலகத்துல இயேசுவுக்கே அவ்வளோ பெரிய சவால் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சொல்றது, அவனை சத்ருவுக்கு உடன்பட்டு அவனுடைய எல்லா பொய் அக்கிரமம் அநியாயம், நான் 10 பேரை கொன்று நம்ம நல்லா இப்படி தானே உலகத்தில் நடக்குது. இதெல்லாம் செஞ்சு போனால் நம்மளால் உயரத்துக்கு போயிட முடியுமா, முடியாதா? போயிடுறாங்க தானே. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் ஒரு உன்னத ஸ்தானத்தை அடைகிறதுக்கு பொருளாதார ரீதியாக போகிறதுக்கு எவ்வளவோ பேரை நஷ்டப்படுத்திடுறாங்க, எவ்வளவோ பேரை கெடுக்கிறாங்க, எவ்வளவோ பொய்யான காரியத்தை செய்யறதுக்கு துணிகிறாங்க, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. இதெல்லாம் செஞ்சு அவங்க எங்கே போயிடுறாங்க, பொருளாதார ரீதியாக உயரத்தில் போயிடுறாங்க தான். ஆனால் நம்ம இதற்காக, அதனால தான் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீ கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தா பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் இயேசு நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்வாரி சிலுவையின் பாடெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா எங்கேயே கீழே விழுந்திருக்கணும், எங்கேயே பணிஞ்சிருக்கணும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு நின்னப்பவே இந்த பாடு கஷ்டம் உபத்திரம் எதுவுமே வேணாம், நான் லெகுவாக இதெல்லாம் வாங்கிக்கிறேன்னு நினச்சிருந்தா அங்கேயே கீழே விழுந்திருக்கணும், இன்னும் மோசமாக தான் உலகம் போயிருக்கும். ஆனால் அவருக்கு தெரியும் இவன் பொய்யனா இருக்கிறதுனால இது ஆகாதுன்னு சொல்லி தான் நேர் வழியை, பிதாவின் வழியை, பிதா குறித்த அந்த சித்தத்தின் வழியிலே தேவன் அந்த ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் இப்படி நமக்கு ஒரு அடையாளத்தை, எப்படி இயேசுவை பார்த்து ஒரு அடையாளத்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறாருன்னா அதே அடையாளத்தை இன்றைக்கு நமக்கும் தந்திருக்கிறார். நம்ம மாஸ்டர் முன்னாடியே சொன்னது போல் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து ஆவிக்குள்ள சாட்சி கொடுக்கிறாரா. என்னது, நீங்கள் யாரு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீங்க? நான் தேவனுடைய பிள்ளை. ஆமே. அப்போ இந்த ஒரு உன்னத ஸ்தானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறதுனால நாம் நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, ஒரு தகப்பனுடைய குணம் இன்னைக்கு அதை ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஜோமணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தகப்பனுடைய குணம், ஒரு தகப்பனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு சிறந்தது. ஏன்னா பிதா நமக்கு தகப்பனாக இருக்கிறார், ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அவர் தந்திருக்கிறார் இல்லையா. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் அந்த ஸ்தானம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பொறுப்பானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 5:25 வாசிங்க. போதும். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதே போலவே புருஷர்கள், தகப்பன், கணவன் என்ற ஸ்தானத்தை எடுக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமா, அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? அது அதாவது அன்பு கூறணுங்கிறதுக்கு அடையாளம் யாரை வைக்கிறாரு? ஏன் நிறைய பேர் இருக்கிறாங்களே, நிறைய பேரை சொல்லியிருக்கலாம்ல. புருஷர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தானே இந்த உலகத்தில். நல்லா வாழ்ந்த ஆபிரகாம் இருக்கிறாரு, தாவீது இருக்கிறாரு, இருதயத்துக்கு ஏற்றவனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்களைப் போல நீங்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லாமல் ஏன் கிறிஸ்துவ அவரை சொல்கிறார் பவுல்? இருக்கம்மா தலை, அது வரேன். ஏன் சொன்னார்? ஏதாவது ஐடியா ஆண்கள்? அந்த அன்பில் வெரி குட், நல்லது தான்.
கரெக்டு தான். அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை, அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. அதாவது செயல்களின் அடிப்படையில் அவர் யாரையும் நேசிக்கல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பினாலே அவர் சபையை நேசித்தார். அல்லேலூயா. அதே போல தான் இன்னைக்கு கணவன், புருஷர், ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை எப்படி நேசிக்கணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் அளவுக்கு அடர்ந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக தன் மனைவியை, தன் பிள்ளைகளை நேசிக்கிற இடத்துல யார் இருக்கா? கணவன் இருக்கிறார். இன்னொன்று சொல்லுது, அதாவது புருஷன் ஸ்திரீக்கு எப்படி இருக்கிறாராம்? தலையாக இருக்கிறார். நிறைய பேருக்கு நான் தான் தலை அப்படின்ட்டு இருந்தா, தலைன்னு பெருமை பாராட்டுற தலைவன் அப்படிங்கிறதோட நின்றதானா? கிடையாது. தலைவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆமாம் தானே? நிறைய தலைவர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம், இல்லை இருங்க வர இல்லை 29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? பகைக்க கூடாது. கொலோசியர்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம், வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல என்ன செய்யக்கூடாதா? கசந்து கொள்ளாதிருங்க, கசப்பு கொள்ளாதீங்க, நேசிங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. உங்க அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பை போல இருக்கட்டும்னு சொல்றாரு. ஆமே. கசப்பு, விரோதத்தை வச்சுட்டு பழிவாங்குற குணம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்பமாகவே இருக்காது. ரிவெஞ்ச் அடிக்கடி எடுத்துடுறாங்க குடும்பத்தில். அதாவது பேச்சில் ஒரு ஒரு நிமிஷம் கணவன் பதறியோ இல்லை மனைவி பதறியோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாகவே ஹர்ட் ஆகிருக்கும், மனசு வலிச்சிருக்கும். ஆனால் அந்த வலியை கொஞ்ச நாள் கழித்து அப்படியே என்ன செய்யுது? நான்லாம் வெளிப்படுத்தவே மாட்டேங்க அப்படின்னு யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்க பாப்பா. உங்கள் பிறவிகளை பார்த்து உங்களை சந்தோஷம் வாழ்த்துறேன். என்ன எடுக்குது? ரிவெஞ்ச் எடுக்குது. அந்த வார்த்தைக்கு அப்படியே சரி கட்டின உடனேயே ஆப்பாடா அப்படியே ஆத்துமா வந்து சரி படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நேரம் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்பு அப்படியே வரும் பாருங்க. அன்பு, பேச்சு, கவனிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் நேரம் பார்த்து அடிப்பாங்க பாருங்களேன். அந்த எல்லாரும் மனுஷர்கள் தான் பிரதர், யாரும் தேவனிடத்துலேருந்து வரல. எல்லாருக்கும் அந்த தன்மை இருக்குதான், இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அதாவது உண்மையான அன்பு யாத்திரை 19 இருக்குது, பழிக்கு பழி வாங்காமலும் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் அது எங்கேயே இருக்குன்னா இந்த சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அங்கே உண்மையான அன்பு இல்லைங்கிறார். அதனால் அன்பு கூறுகிற ஒரு ஸ்தானத்தில் இன்றைக்கு தகப்பன் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பகை இருக்கக்கூடாது. பகைங்கிற உணர்வு, அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பகை. நீங்கள் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர், நல்லா அடுத்த வார்த்தை இப்போ வாசிங்க 5:29. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. மிகப்பெரிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு, மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? ஒன்று போஷிக்கணும், காப்பாற்றணும். அல்லேலூயா. இது அவர்களுடைய கடமை. நான் தலை, நான் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் ஆம்பளை. சும்மா சொல்கிறேன். அப்படியெல்லாம் வெளியே நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அதனால சொல்கிறேன். நீங்களும் கடவுள் பிள்ளைங்களாம் இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, வெளியே அப்படி பேசிக்கிறாங்க. மோசமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு நான் பேசுகிறதுனால சொல்கிறேன். சிஸ்டர், நான் தான் ஆம்பளை, நான் தான் தலை, சொல்லுங்கள் அவளுக்கு புத்தி சொல்லுங்கள். அவள் வந்து ராக்காச்சி மாதிரி ஆடுறா. எத்தனை பேருக்கு வெளியே நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா?
ஆணவத்தோடையே மனைவியை அடைக்கிறணும்னு நினைக்கிறாங்க. அது தமிழ் இந்த நம்மளுடைய பண்பு இங்கே உள்ளது, அது கடவுளிடத்துலேருந்து வரல. அது பெண்ணை அடிமைப்படுத்துறது, மனைவியை அடிமைப்படுத்தி நான் ஆளுகை செய்யணுங்கிறது கடவுளிடத்துலேருந்து வரலை. நம்ம வளர்ந்தோம் பாருங்களேன், இந்த கல்ச்சர்லேருந்து வந்தது. பெண் அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்காங்களா இல்லையா, அங்கேருந்து வந்தது. ஆனால் கடவுள் அப்படி மனிதனை பெண்ணை அடிமையாக படைக்கலை. எப்படி தான் படைச்சார்? உங்களுக்கு துணையாக தான் படைச்சார். அப்போ அந்த துணையை போஷித்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. நீங்கள்லாம் சரியாக செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியமானது. ஆதியாகமம் 18:19. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை நியாயங்களை கற்றுக் கொடுக்கிற ஸ்தானம் யாருக்கு இருக்கு? ஒரு தகப்பனுக்கு இருக்கு. ஒரு தலைவனா இருக்கக்கூடிய, தலையா இருக்கக்கூடிய ஒரு தகப்பனுக்கு தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து கடவுளை பற்றி பேசி சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் ஒரு தலைவனுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் அதை செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். கடைசி இப்போ வரைக்கும் அந்த 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 வார்த்தை கட்டளைகளும் கற்பனைகளும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது பிறப்பின்படி இரத்தத்தின்படி பிறந்த இஸ்ரவேல் மக்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் யார்? ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடந்து அதிலே மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு சந்ததி இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தகப்பனுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, எல்லாரும் கவனிங்க, தகப்பனுடைய மிகப்பெரிய பொறுப்பு சந்ததிகளுக்கு தேவனை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் அதில் தவறுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிள்ளைங்க நான் பார்க்கவே 17 வயசு வரைக்கும் அழகாக இருக்கிறாங்க, சபைக்கு கீழ்ப்படிந்து. எல்லாம் சின்ன பிள்ளைங்கள நல்லா கவனி. 17 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைங்களும் தான். 17 வயசு வரைக்கும் நல்லா வராங்க, நல்ல சபையினுடைய காரியத்தில் ஈடுபடுறாங்க, எல்லா வேலைகளிலும் பங்கெடுக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இந்த 17 வயசுக்கு பிறகு தாண்டுனா அவங்களுக்கு என்ன புத்தி தான் வருதுன்னே தெரியல. கடவுளுக்கு அவங்களுக்கு என்ன வந்துடுது? தூரமாயிருது. நாங்கள் இங்கே போதிக்கிறோம், நாங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் முதல் முக்கியமான ஒரு பொறுப்பு, பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் யார் தெரியுமா இருக்கிறான்னா, ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான். வேதம் சொல்லுது, நீ உட்கார பொழுது, படுத்திருக்கிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது, நடக்கிற பொழுது எல்லாம் இந்த வார்த்தையை குறித்தே பேசு, இந்த வார்த்தை அவர்களுக்கு கற்றுக்கொடு, கருத்தாய் அவர்களுக்கு போதித்து. உபாகமம் 6:6 சொல்றார். அப்போ அந்த போதிக்கக்கூடிய ஸ்தானமும் பொறுப்பும் முதல்ல யார் கையில் கடவுள் தந்திருக்கிறாரு? ஒரு ஊழியர் சொல்றார், கைப்பிடிச்சு நடந்துட்டு வரும் பொழுதே நீ கருத்தா போதிச்சு கடவுளுக்குரிய காரியத்தில் விட்டால் கையை மீறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சா அடி, நீ சொன்ன நான் வந்துடணுமா, நீ சொன்ன நான் கேட்டுறணுமா, அப்படியெல்லாம் வர முடியாது. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் சந்ததிகள் இருக்கிறார்கள். நீ சொன்ன நான் வந்துடணுமா, நீ சொன்னால் நான் கீழ்ப்படிஞ்சிடணுமா, ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன், ஏன் விருப்பப்படி தான் வாழ்வேன். ஏன்னா இந்த சிறு வயதிலிருந்தே நம்ம யாருக்குள்ளே வளர்க்கல. அந்த பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு கடவுள் தந்திருக்கிறார். முதல்ல கட்டளை யாருக்கு தான் தந்தார்? தகப்பனுக்கு தான் தந்தார். மிகப்பெரிய ஒரு, அப்போ உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தா, யார் அதிகமாக நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம்ம கொடுப்போம்னா, யார் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குதோ அவங்க கையில் தான் பெரிய பொறுப்பை கொடுப்போம். கடவுள் இன்றைக்கு ஆண்களுக்கு குறிப்பாக தகப்பனுக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். வார்த்தையை அவர்கிட்ட வாங்கி தான் குடும்பத்துக்கு போஷிக்க. அல்லேலூயா. வார்த்தையை போதிக்கிற ஒரு ஸ்தானத்தை கடவுள் தந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அது எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தராது. ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் நம்பி சொல்றாரு, இவ்வளவு இதெல்லாம் அவன் செய்வான்,
அதனால ஒரு பட்டணத்தை நான் அழிக்க போறேன், அதை நான் எப்படி மறைப்பேன்? எவ்வளோ பெரிய ஒரு இதை பாருங்களேன். கடவுள் போய் தேவன் போய் ஆபிரகாம் கிட்ட பேசுறார், தான் செய்ய போற திட்டத்தை தீர்மானத்தை போய் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு என்னுடைய திட்டமே இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் கடவுளும் நெருங்கி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்னொரு தேசத்துக்கு செய்ய போறத வந்து சொல்றாருன்னா அப்ப ஆபிரகாம் மேல ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை. இவன் சந்ததிகளுக்கு என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் போதிப்பான். நல்லதான் சொல்றார், போதிக்கணும். 78வது சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்களேன், அந்த போதிக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்றாரு. இவ்வளோ போதனைகளை கேட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. இப்படி அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு தலைமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. போதிச்சே இப்படி இருப்பாங்கன்னா அதுவா வளரட்டும், அப்படி நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனால நமக்கு அவர் அப்பாவா இருக்கிறார். அதனாலதான் சொல்றார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள்னா அந்த பிள்ளைகளின் வழியாக நமக்கு ஆண்டவர் எதை தருகிறாரா? சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தகப்பன் ஒரு குடும்பத்தை நேசிக்கின்றவர்களாக, குடும்பத்தில் பகை உணர்வு இல்லாதபடிக்கு ஒரு முழுமையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, போஷிக்கிறவர்களாக, குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்களாக, அது மாத்திரல்ல மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வேலை ஒரு தகப்பனுக்கு இருக்கு. என்னன்னா கட்டளைகளை, கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்று தங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்வதற்காக. அல்லேலூயா. இதில் நீங்கள் எழும்பி நில்லுங்க, இதற்காக நில்லுங்க. அடிமைப்படுத்தி நான் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தன்மையோடு உங்கள் குடும்பத்தை நீங்கள் அணுகாதபடி கர்த்தருக்குரிய காரியத்தில் திடமாக நின்று, தைரியமாக நின்று, நிமிஞ்ச நெஞ்சோடு நின்று நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தலாம். இதற்காக தான் கர்த்தர் இதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாரும் கவனி. எல்லாருக்கும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் நான் முன்னாடி சொன்னது போல 2வது வசனம் சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் இல்லை அந்த அந்த உனக்கு நன்மை உண்டா, அதை வாசிங்க. 2வது வசனம் கணம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் என்ன செய்யணுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கின ஒரு முதல் கற்பனை என்னன்னா அது இதுதான். ஆமே. இதை தான் 10 கற்பனைகளில் ஒன்றாக கடவுள் சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ நமக்கு செய்ய வேண்டிய, கனம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோன்னு பாருங்கள். நாமும் இன்னொருத்தருக்கு பிள்ளைங்க, ஆமாம் தானே? நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படி தான் செய்யணும். இப்போவும் கீழ்ப்படியணும் தான். நம்ம பிள்ளைகளும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும், கனம் பண்ணதான் வேண்டும். ஆமேன். ஆகவே இந்த வார்த்தைகளை மனதில் கொள்ளுங்க. அவர் நமக்கு அப்பாவாக, அம்மாவாக, மூத்த சகோதரனாக அவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துவார். ஆகவே எனக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்காதபடி எனக்கு ஒருவர் இருக்கிறார், நான் திக்கற்ற நிலைமையில் இல்லை அப்படிங்கிற அந்த மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு உங்கள் ஆவிக்குரிய பயணம் தொடரட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் செபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாயிலை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுப்போம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக நீர் எங்களை மாற்றி வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி. தள்ளாமலும் விட்டு விலகாமலும்
அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினே, தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினே, அணைத்து கொண்டீர் என்னை, ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர், அணைத்து கொண்டீர் என்னை மொத்தம் செய்தீர், ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, உங்க கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எங்களை அப்படியே எங்களை கீழ்ப்படிந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனாய் நீர் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை குமாரர்களாக குமாரத்திகளாக நீர் எங்களை அங்கீகரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எப்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய விருப்பத்தை நீர் செய்கிறதை காண்கிறதை கண்டு செய்தாரோ, அதே போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை உங்கள் விருப்பத்தை நீங்கள் என்ன செய்ய எங்களை ஆண்டவரை அழைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டவர்களாக அதை இந்த பூமியிலே செய்து முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேணும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு தகப்பன் ஒரு தாயாக இருந்து ஆண்டவரே சபைக்கு சமுதாயத்துக்கு ஆண்டவரே ஒரு ரோல் மாடலாக குடும்பத்தை நேசித்து ஆண்டவரே போஷித்து காப்பாற்றி பராமரிக்கிற ஒரு ஸ்தானத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றி அருள வேணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. பகை கசப்பு விரோதம் மன்னிக்க முடியாத தன்மைகள் இருதயத்தின் ஆழத்தில் இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய காயங்கள், இவர் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவியா இல்லை, இந்த நேரத்தில் இவங்க எனக்கு கை கொடுக்கலை என்றதான அந்த ஆழமான காயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்கள் அதிலிருந்து விடுதலையை தர வேணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவர் மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டு பகை கசப்பு விரோதங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மாயமற்ற அன்பினாலே உம்முடைய அன்பினாலே ஒருவர் நேசிக்க அன்பு பாராட்ட நீங்கள் உதவி செய்திட வேணும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்குமாக மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் வார்த்தையின்படி தொடர்ந்து நடத்துங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், யெகோவாவின் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். என் தீங்கு நம்மை அணுகாது, என் தோல்வி நம்மை அணுகாது. திங்கில்லை திங்கில்லை திங்கில்லை, தோல்விலை தோல்விலை தோல்விலை, வியாதிலை வியாதிலை வியாதிலை. என் தீங்கு நம்மை அணுகாது, என் தோல்வி நம்மை அணுகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
உங்களுக்கு சமாதானம் ஷாலோம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார்.